ஓம் குருப்யோ நமக. கோமதி அம்மனின் தபசு. அருள் தரும் தேவியரில் கடைசி வாரமாக நான் இன்று சங்கரன் கோவில் கோமதி அம்மனின் வரலாறும் அம்மனின் தவ ஆற்றல் பற்றியும் அவளின் அருள் பற்றியும் கூறலாம் என்றிருக்கிறேன். சிவனா விஷ்ணுவா யார் பெரியவர் என்று நாகர்கள் கேட்டதற்கு இருவரும் பெரியவர்கள்தான் என்று உலகிற்கு உணர்த்துவதற்காக அன்னையே ஊசி முனையில் தவமிருந்து மக்களுக்கு தவத்தின் வலிமையை உணர்த்தியிருக்கிறார். அந்த உன்னத திருக்கோலம் சங்கரன் கோவிலில் நிகழ்ந்திருக்கிறது. அம்மன் ஊசி முனையில் ஒற்றை காலில் தவமிருந்து வீதி உலா வரும் காட்சி இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் அம்மன் ஏன் தவம் இருக்கிறாள் என்ற விஷயமும், யாருக்காக இந்த தவம் இத்தனை பக்தியோடு இருப்பது என்பது அண்ணன் நாராயணனும் கணவன் சங்கரரும் ஒருவரே என்பதை உலகிற்கு உணர்த்துவதே அந்த கோமதி அம்மனின் தவத்திற்கான காரணமாகும். இதற்கான கதை இதுவே. சங்கன் பதுமன் என்ற நாகவம்சத்து அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டி இருந்தது. சங்கன் சிவனை மட்டுமே வணங்குவார், பதுமன் நாராயணரை மட்டுமே வணங்குவார். சிவன்தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல, இல்லை இல்லை நாராயணன் தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல, இருவருக்குமே சண்டை வந்தது. அந்த பார்வதியிடமே கேட்டு விடுவோம் என்று இருவரும் அன்னை பார்வதியிடம் சென்று கேட்டனர். அவர் யாருக்கு ஆதரவாக சொல்வது என்று புரியாமல் இருவருமே ஒருவர்தான் என்று கூறினார். பார்வதியானவள் சிவனிடம் போய் ஹரியாகிய அண்ணனும் ஹரனாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்துங்கள் என்று கூறினார். அதற்கு சிவனே, அவ்வளவு சீக்கிரம் நான் பதில் தந்து காட்சி அளித்து விடுவேனா என்றும், நீ என்னை நினைத்து தவமிருக்க நான் காட்சி தந்து பதில் தருகிறேன் என்றும் கூறினார். தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் என்று சிவன் சொல்லவே அதை கேட்டு அன்னை, நான் தவம் இருக்க எங்கு செல்வது என்று கேட்க, அதற்கு சிவனோ, புன்னை வனங்கள் நிரம்பிய வனத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவில் என்னை நோக்கி தவம் இருக்கிறார்கள், அங்கு சென்று நீ தவம் இரு, ஆடி மாத பௌர்ணமி நாளில் நான் வந்து காட்சி தருகிறேன் என்று சொன்னார் சிவபெருமான். நாகர்களுக்கு தெரிய வர, நான் தவமிருப்பதுதானே நியாயம் என்று கிளம்பியவுடன் அன்னையின் தோழியர்களும் உடன் அவரோடு கிளம்பினார்கள். அவர்கள் பசு கூட்டங்களாக அன்னையுடன் தவமிருக்க, அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றை காலில் ஊசி முனையில் சிவபெருமானை நோக்கி தவமிருந்தாள். ஆதலால் தான் இவளை ஆவுடையம்மாள் என்றும் இவரை அழைப்பர். கோ என்றால் பசு, மதி என்றால் சந்திரன் போல பிரகாசமான அழகோடு திகழ்பவர். தவக்காலத்தில் மதி போல் அம்பாள் முகம் பிரகாசித்தது. பசு கூட்டங்களாக தோழியர்களோடு அன்னை தவம் இருந்ததால் கோமதி அம்மன் என்ற பெயர் பெற்றார். அன்னையின் தீவிர தவத்திற்கு வரம் கிடைக்கும் நாளும் வந்தது. ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வானத்தில் நிலவு ஒளி வீச ஊசி முனையில் தவமிருந்த அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் புன்னை வனத்தில் சங்கர நாராயணராக பார்வதி உள்ள சகலருக்கும் காட்சியளித்தார். ஒரு புறம் சிவப்பு, மறுபுறம் சியாமளம். ஒரு புறம் கங்கை சந்திரன் ஜடாமுடி, மறுபுறம் வஜ்ர மாணிக்க மகுடம். ஒரு புறம் மழு, மறுபுறம் சங்கு. ஒரு புறம் புலித்தோல், மறுபுறம் பீதாம்பரம். ஒரு புறம் ருத்ராட்சம், மறுபுறம் துளசி மாலை. ஒரு புறம் வைணவன் பத்மன், மறுபுறம் சைவன் சங்கன் குடைபிடிக்கு நிற்க ஹரிஹரனாய் காட்சி தந்தார் இறைவன். ஹரிஹரனாய் காட்சி தந்த இறைவனை கண்டு உருகி நின்ற பார்வதியிடம் வேண்டிய வரங்களை கேள் என்றார் சிவபெருமான். இத்திருக்கோலம் இங்கேயே அமையப்பட்டு மக்களுக்கு ஹரிஹரன் ஒன்றுதான் என்று புரிய வேண்டும் என்றும், அதோடு உம்முடைய திருவுருவை கொண்டு என்றும் தங்க வேண்டும் என்று அம்பாள் வேண்ட, ஈசனும் சிவலிங்க மடிமமாக சங்கரன் கோவிலில் புன்னை வனத்தில் உமாதேவியுடன் எழுந்தருளி அங்கேயே கோமதி சங்கரனாய் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சங்கரன் கோவிலில் தவமிருந்த அன்னைக்காக ஆடி மாதம் கொடியேறிய பின் ஆடிச்சுற்று என்ற பெயரில் பக்தர்கள் 101, 501, 1001 என்ற எண்ணிக்கையில் கோயிலை சுற்றுவார்கள். இதை சுற்றுவதால் ஒரு காலில் நின்று தபசு காட்சி காணும் அம்பாளின் கால் வலியை தாம் ஏற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். சுற்றுவதால் தங்கள் வேண்டுதலும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். சங்கரன் கோவில்தான் ஹரியும் ஹரனும் இணைந்து சங்கரநாராயணராக காட்சி தரும் ஒரே தலமாகும்.
மக்கள் அனைவரும் இருவரும் ஒன்றே என்ற தத்துவத்தை விளக்கவே இறைவன் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார். மக்களுக்காக அன்னையே தவம் இருந்தாள். இந்த கோவில் அன்னை கோமதியையே பிரதானப்படுத்தி நடக்கும் திருவிழாவாகும். இந்த கோவில் பாம்புகள், சங்கன், பதுமன் வழிபட்டதால் இங்கு புற்றிருக்கிறது. புற்றுமண்தான் பிரதான பிரசாதமாகும். நோயுள்ளவர்கள் இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிடுகின்றனர். சரும நோய்கள் நீங்கும். மேலும் வீடுகளில் பூச்சி, பல்லி, வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தால் மூலவர் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக்கொண்டு அந்தந்த பூச்சிகளின் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக அளித்தால் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை. திங்கள்கிழமைகளில் அம்பாளுக்கு மலர்பாவாடையும், வெள்ளிக்கிழமைகளில் தங்கப்பாவாடையும் பக்தர்கள் வேண்டி அணிவிப்பர். ஒருமுறை நாங்கள் சென்ற சமயத்தில் தங்கப்பாவாடை தரிசனம் பெற்றோம். கோமதி அம்மனின் அழகைக் கண்டு சிலிர்ப்படைந்தோம். திருமணம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் மாவிளக்கு ஏற்றுவர். அம்பிகையின் பாதம் முன்பு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்படுவது வழக்கமாகும். ஆனால் இங்கு அம்பாள் சன்னதி முன் மண்டபத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதை ஆக்ஞா சக்கரம் என்று கூறுகின்றனர். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் பக்தர்கள் அமர்ந்து நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிக்கொண்டு பயனடைகிறார்கள். மேலும் மனநிலை சரியில்லாதவர்கள், பேய், பிசாசு மற்றும் துர்ச்சக்தியினால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த சக்கரத்தின் மேல் அமர்ந்து குணமடைந்து செல்வது கண்கூடாக நடக்குமாம். 51 சக்தி பீடங்களில் அம்பாளின் உடல் பாகங்களிலிருந்து இரத்தம், சதை பாகங்கள் தெறித்து விழுந்த பகுதிகள் உபசக்தி பீடங்கள் ஆயின. அந்த வகையில் அம்பிகையின் நெற்றியின் உள்பகுதி, அதாவது குண்டலினி எழும்பி பாம்பு போல் படம் விரித்து ஆடும் பகுதியான சகசிராரம் விழுந்த பகுதிதான் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ கோமதி அம்மனின் சன்னதியாகும். சங்கரன் கோவிலில் ஸ்ரீ கோமதி அம்மனுக்கு தனி தங்க கொடிமரத்துடன் தனி கோவிலாக கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. தனி சன்னதி, பலிபீடம் உள்ளது. ஸ்ரீ கோமதி அம்மன் அழகே உருவானவளாக ஸ்ரீசக்கர பீட பஞ்ச பிரம்மாசனத்தின் மேல் வலது இடை நெளிந்து வலது கையில் மலர்பானம் மற்றும் பூச்சென்று ஏந்தியவளாக இளமங்கை கோலத்தில் புன்னகை பூத்த முகத்துடன் சர்வாலங்கார பூஷிதையாக கருணை பொங்க காட்சி தருகிறாள். மேலும் இது தசமகா வித்யா பீடத்தில் ஷோடசி பீட்டமாகும். அன்னை ஷோடசி ரூபமாக ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியாக, காமேஸ்வரியாக காட்சி தருகிறாள். அன்னையின் 4 கரங்களில் பாசம், அங்குசம் வைத்துள்ள மேல் 2 கைகளும் மற்றும் கரும்பு வில்லும் இங்கு அரூபமாக உள்ளன. இவற்றை நாம் நம் கண்களால் காண முடியாது என்றும், தவ வலிமை பெற்ற யோகிகளால் மட்டுமே அவற்றை காண முடியும் என்றும், யாருக்கு அந்த தரிசனம் கிடைக்கப் பெறுகிறதோ அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளும் வசப்படும் என்று கூறப்படுகிறது. சங்கர நாராயணனாக காட்சி தந்தாலும் இச்சந்நிதியில் காலை பூஜையில் மட்டுமே துளசி தீர்த்தம் தரப்படும். மற்ற நேரங்களில் விபூதி தருகின்றனர். பூஜையின் போது சிவனுக்குரிய வில்வம், பெருமாளுக்குரிய துளசி மாலைகளை அணிவிக்கின்றனர். இவருக்கு அபிஷேகம் கிடையாது. இச்சந்நிதியில் ஸ்படிகலிங்கமாக காட்சி தரும் சந்திரமௌலீஸ்வரருக்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவராத்திரி, ஏகாதசி நாட்களில் உற்சவருக்கு அபிஷேக பூஜை நடக்கும். ஆடி தபசு விழாவன்று மட்டும் அம்பாளுக்கு காட்சி தர இவர் வெளியே புறப்பாடாகிறார். அம்பாளுக்கு பிரதான விழா என்பதால் அம்பாள் மட்டுமே தேரில் எழுந்தருளுவாள். கடைசி நாளில் தபசு மண்டபம் சென்று கையில் விபூதி பையுடன் ஒரு கால் ஊன்றி தவமிருப்பாள். மாலையில் சங்கரநாராயணர் இவருக்கு காட்சி தருகிறார். நாகர் இருவருமே கோமதி அம்மனுடன் குடியிருப்பதால் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் பயத்தை போக்கலாம். இங்குள்ள புற்றுமண் மிகவும் பிரசித்தி பெற்றது. புற்றுமண்ணை நெற்றியில் திருநீராக எண்ணி பக்தியுடன் இட்டுக்கொள்வார்கள். புற்றுமண் பிரசாதம் உண்டால் வயிற்றுவலி, தீராத உடல் வியாதிகள் தீரும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. பாம்பாட்டி சித்தர் இவ்வூரிலேயே வாழ்ந்து தேவியின் மகிமைகளை உலகறியச் செய்தவர். இத்தலம் தென்பாண்டி நாட்டின் பஞ்சபூத தலங்களுள் பிருத்திவித்தலமாகும். சித்தர் கோமதி அம்மனை வாலை குமரியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார். இவ்வளவு பெருமையும் சக்தியும் உள்ள கோமதி அம்மனை வாழ்வில் ஒரு முறையேனும் அனைவரும் தரிசித்து பயனடைய வேண்டுகிறேன். கோமதி அம்மனை பற்றி ஒரு பாடல் பாடி முடித்துக்கொள்கிறேன். கொள்ளை அழகு குதித்தாடும்
நாதமும் வேதமும் சதிராடும் கொள்ளை அழகு கொதித்தாடும் நாதமும் வேதமும் சதிராடும் கோமதி தாயவளின் திருக்கோலம் கோமதி தாயவளின் திருக்கோலம் சிவனுடன் அவள் நயம் அதிசயம் சிவனுடன் அவள் நயம் அதிசயம் கொள்ளை அழகு கொதித்தாடும் நாதமும் வேதமும் சதிராடும் கோமதி தாய் வாழும் சங்கரன் கோவில் கோமதி தாய் வாழும் சங்கரன் கோவில் ஆயிரம் கமல மேரு பீடம் கோமதி தாய் வாழும் சங்கரன் கோவில் ஆயிரம் கமல மேரு பீடம் சங்கர நாராயணுடன் ஐக்கிய பாவம் சங்கர நாராயணுடன் ஐக்கிய பாவம் ஆராதாரம் கடந்த பிஞ்ஞானம் கொள்ளை அழகே கொதித்தாடும் நாதமும் வேதமும் சதிராடும் புற்றில் மலர்ந்த புன்னைவனேஸ்வரியே புற்றில் மலர்ந்த புன்னைவனேஸ்வரியே அருள் சுரந்து காக்கும் ஆவுடை தாயே அருள் சுரந்து காக்கும் ஆவுடை தாயே உன்னை தேடி வருவோர்க்கு சௌபாகியமே உன்னை தேடி வருவோர்க்கு சௌபாகியமே காலேஸ்வரரோடு உறவாடும் மாயே கொள்ளை அழகே கொதித்தாடும் நாதமும் வேதமும் சதிராடும் ஹரியும் ஹரனையும் ஒன்றாக்கி வைத்து அகில தோரறிய ஆடி தபசு ஹரியும் ஹரனையும் ஒன்றாக்கி வைத்து அகில தோரறிய ஆடி தபசு தேடி வருவோர்க்கு புற்றுமண் மருந்து தேடி வருவோர்க்கு புற்றுமண் மருந்து அன்னையின் தரிசனம் விழிக்கு மருந்து அன்னையில் தரிசனம் விழிக்கு மருந்து கொள்ளை அழகு கொதித்தாடும் நாதமும் வேதமும் சதிராடும் கோமதி தாயவளின் திருக்கோலம் கோமதி தாயவளின் திருக்கோலம் சிவனுடன் அவள் நயம் அதிசயம் சிவனுடன் அவள் நயம் அதிசயம். குருப்யோ நமக. ஓம்.